கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு வங்கிக் கணக்கை பிறர் பயன்படுத்த அனுமதி அளிப்போர் கைது செய்யப்படுவர் என சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில தினங்களுக்கு முன் திருமணத்திற்கு இணையதளம் வாயிலாக வரன் தேடிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரிடம் பெண்கள் போல் சேட்டிங் செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 2 பெண்கள் பெயரில் உள்ள வங்கிக் கணக்குகளில் பாதிக்கப்பட்ட நபரை 26 முறை பணம் செலுத்த வைத்துள்ளனர். அந்த வங்கிக் கணக்குகளை பயன்படுத்திக் கொள்ள அவற்றின் உரிமையாளர்கள் 2000 ரூபாய் கமிஷன் தொகை பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இப்படி பல்வேறு தரப்பினர் மோசடி நபர்களுக்கு தங்களின் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்த அனுமதித்து கமிஷன் தொகை பெறும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் இத்தகைய செயலில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் விளைவீச்சு காரணமாக அறுவடை பருவத்தில் உள்ள தக்காளி தோட்டத்தை டிராக்டரை கொண்டு விவசாயிகள் அழித்துள்ளனர். அணுக்கூர் கிராமத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் 1 கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் அறுவடை கூலி கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். இதனால் வேறு வழியின்றி தக்காளி விளைந்த நிலத்தில் டிராக்டர் ஓட்டி செடிகளை அழித்துள்ளனர். கடுமையான இழப்பை சந்தித்துள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் காகத்தை பார்த்து காட்டு யானைகள் அச்சமடைந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தடாகம் பகுதியில் உள்ள பொன்னூத்து அம்மன் கோயில் அருகே தண்ணீர் அருந்த குட்டியுடன் 2 காட்டு யானைகள் வந்துள்ளன. தண்ணீர் அருந்திய போது அங்கு வந்த ஒரு காகம் தொட்டியின் மேல் பறந்து வந்து அமர்ந்தது. இதை கண்டு அச்சமடைந்து அந்த யானைகள் பின்வாங்கின. இந்த காட்சிகளை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் அந்த காட்சிகள் வேகமாக பரவி வருகின்றன. திருவாரூரில் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நடைபெற இருந்த தேர்வு அடுத்த நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதிக்கு பதிலாக 8ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதே 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகையில் தாய்க்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். வெளிப்பாளையத்தில் உள்ள பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான தனித்தேர்வை எழுதிய போது செல்வாம்பிகை என்பவர் சிக்கினார். இவர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தனது தாய் சுகந்திக்காக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்தது தெரியவந்தது. கடந்த 28ஆம் தேதி நடந்த தமிழ் பாடத் தேர்வையும் முகக்கவசம் அணிந்து வந்து செல்வாம்பிகை எழுதியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. திருவாரூரில் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நடைபெற இருந்த தேர்வு அடுத்த நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதிக்கு பதிலாக 8ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதே 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகையில் தாய்க்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். வெளிப்பாளையத்தில் உள்ள பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான தனித்தேர்வை எழுதிய போது செல்வாம்பிகை என்பவர் சிக்கினார். இவர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தனது தாய் சுகந்திக்காக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்தது தெரியவந்தது. கடந்த 28ஆம் தேதி நடந்த தமிழ் பாடத் தேர்வையும் முகக்கவசம் அணிந்து வந்து செல்வாம்பிகை எழுதியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் வீட்டின் முன்பாக கஞ்சா செடி வளர்த்தது குறித்து தொழிலாளியிடம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆவுடையார்புரம் பகுதியில் அன்புராஜ் என்பவரது வீட்டின் முன்பாக மூலிகை செடிகளுக்கிடையே கஞ்சா செடி வளர்ந்துள்ளது. அப்பகுதியில் கட்டட வேலைக்கு சென்ற தொழிலாளர்கள் இதுகுறித்து காவல்துறையிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கஞ்சா செடியை காவலர்கள் வேரோடு பறித்து வீசினர். மலைவேம்பு செடி என நினைத்து வளர்த்து வந்ததாக அன்புராஜ் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அவரிடம் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உதகை கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளதால் ஏற்காட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இ-பாஸ் நடைமுறையால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதோடு நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்காட்டில் கட்டுப்பாடுகள் இல்லாததால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. ரம்மியமான சூழலுடன் நிலவும் இதமான காலநிலையால் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்த வண்ணம் உள்ளனர்.
திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டதால் அதனை யாரும் பின்தொடர வேண்டாம் என ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞாயிறு பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளுக்கும் கடந்த 2 மாதங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சரிவர தண்ணீர் விநியோகம் செய்யாத அதிகாரிகளை கண்டித்தும் முறையாக தண்ணீர் வழங்க கோரியும் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெண்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் கிராமத்திற்கு கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். வீட்டிற்கு லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு பாடல்களை மாணவிகள் பாடி அசத்தினர். அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்காக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. பள்ளியில் சேர வந்த மாணவர்கள் பெற்றோருடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதோடு ரோஜா பூ கொடுத்து வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்தால் என்னென்ன பயன் கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மாணவிகள் இருவர் பாடிய பாடல் அனைவரையும் கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பனைமரத்தில் ஏறியபோது தவறி விழுந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். கீழக்குந்தை கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்பவர் பனைமரத்தில் ஏறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். இதையடுத்து குடும்பத்தினரின் சம்மதத்துடன் புஷ்பராஜின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் விவசாயி சரமாரியாக வெட்டப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீர்க்கரசு என்ற விவசாயியை வழிமறித்த கும்பல் ஒன்று பயங்கர ஆயுதங்களுடன் சரமாரியாக வெட்டியுள்ளது. படுகாயமடைந்த தீர்க்கரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதலை கண்டித்து உறவினர்கள் போராட்டம் செய்தனர். கடன் பிரச்சினை காரணமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 4 வழிச்சாலையில் தேங்கி நிற்கும் நீரால் வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மணப்பாறை துவரங்குறிச்சி 4 வழிச்சாலையில் சாலையின் மையப்பகுதியில் குழாய் உடைந்து அதிலிருந்து சில மாதங்களாகவே நீர் வெளியேறி வருகிறது. இதனால் சாலை சீர்கெட்டுள்ளதோடு நீரும் சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகனங்களில் செல்வோர் தேங்கி நிற்கும் நீரை கடந்து செல்லும் போது தடுமாறி விழுந்து விபத்தை சந்திக்கும் நிலையும் பாதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. எனவே குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்துகின்றனர்.